குழந்தையோட மூளையில ஏற்படக்கூடிய ஒரு செயல்திறன்ல ஒரு டிசார்டர் ஏற்படும். அதுதான் ஆட்டிசம். அரப் கண்ட்ரீஸ்லாம் எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு குழந்தை ஆட்டிசத்தோட பிறகுது. இந்தியால இப்ப வரைக்குமே 18 மில்லியன் குழந்தைங்க ஆட்டிசத்துல இருக்கிறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கான காரணம் ஒரு குழந்தை கன்சீவ் ஆகும்போது அம்மாவோட வயிற்றுல குழந்தை கன்சீவ் ஆனதுல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹெல்த்தை நீங்க ரெண்டு விதமா பிரிச்சுக்கோங்க. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். அந்த பிரெக்னன்சி பீரியட்ல ஒரு தாயோட மனநிலை மனசளவுல அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேக்டர் தான் வரும். இன்டர்பர்சனல் ப்ராப்ளம் வித் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கலாம், அல்லது மாமியார் கூட ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது டொமஸ்டிக் இஷ்யூஸ் இருக்கலாம். அப்போ அட்ரினலின் ஃபங்க்ஷன்ல ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதன் மூலமா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ரத்த நாளங்கள் சுருவடையும் போது ஆட்டோமேட்டிக்கா மூளைக்கு, குழந்தை அம்மா வயித்துல இருக்கும்போது குழந்தையோட மூளைக்கு போற ஆக்சிஜனுடைய அளவு குறையுது. இதுக்கு பேர் ஹைபாக்சியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஹைபாக்சியா ஏற்படுறதுனால தான் ஒரு 30 to 40% ஆஃப் குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டிசம் டிசார்டர் வருது. அரப் கண்ட்ரீஸ்லாம் எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு குழந்தை ஆட்டிசத்தோட பிறகுது. இந்தியால இப்ப வரைக்குமே 18 மில்லியன் குழந்தைங்க ஆட்டிசத்துல இருக்கிறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கான காரணம் ஸ்ட்ரெஸ் டியூரிங் பிரெக்னன்சின்றது ஒன்று. இதை தவிர்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா லேபர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு 2 ட்ரைமஸ்டரை நம்ம கிராஸ் பண்ணிட்டு 7, 8, 9 மந்த்ஸ், அந்த 7, 8, 9 மந்த்ஸ்ல நம்ம ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் இருக்கணும். அந்த டைம்ல என்ன பண்றோம்? ஒரு எக்ஸாமினேஷன் கைனக் பண்ணும்போது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அதிகமாகலாம் அல்லது கம்மியாகலாம். பேரண்டோட பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகலாம். குழந்தையோட துப்புள் கொடின்னு சொல்லுவோம், இந்த அம்பெலிக்கல் கார்ட், பிளாசென்டா, அது போய் கழுத்துல மாட்டிக்கலாம். அடுத்தது பிரசன்டேஷன் நார்மலா இல்லாம பிரீச்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு early-ஆ நம்ம இன்டர்வென்ட் பண்ணோம்னா க்ளோஸ் மானிட்டரிங் இருக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே மூளையில ஏற்படக்கூடிய அந்த டிசார்டருக்கு உறுதியா என்னோட அனுபவத்தில் சொல்றேன், அந்த குழந்தைக்கு ஹைபாக்சியா, லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அந்த த்ரூ அவுட் பிரெக்னன்சி பீரியட்ல ஏதோ ஒரு அக்கேஷன்ல நடந்திருக்கும். ஆனால் இது மாசக்கணக்கா நடக்கிறது இல்ல, வாரக்கணக்கா நடக்கிறது இல்ல, தினசரி நடக்கிறது இல்ல. அக்கேஷனலா ஃபியூ இன்டர்மிட்டன்ட் மல்டிபிள் செகண்ட்ஸ், அப்படின்னா சில நாழிகைகள், ஃபியூ மல்டிபிள் செகண்ட்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் நடந்தாலே அந்த குழந்தை ஆட்டிசத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரெயின்ல ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர், அதுதான் ஆட்டிசம் டிசார்டர். பட் இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது? நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், எக்ஸ்ரே எடுக்கலாம், சிடி எடுக்கலாம், எம்ஆர்ஐ எடுக்கலாம். இதுல எதுவுமே ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ஒரு எவிடன்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ப்ராப்ளம் குழந்தையோட மூளையில தான் இருக்கு. ஆனா அந்த மூளைக்கு உள்ள எந்த விதமான பெத்தாலஜின்னு சொல்லுவாங்க, அப்நார்மல் கண்டிஷன்ஸ், ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ ஒரு ஃபங்கஸ் எதுவுமே இல்லை. ஒரு கட்டிகள் மாதிரி, கேன்சரஸ் கட்டிகள் மாதிரி வளர்ச்சி எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லை. ஆனா குழந்தையோட மூளையில ஏற்படக்கூடிய ஒரு செயல்திறன்ல ஒரு டிசார்டர் ஏற்படும். அதுதான் ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் நோய் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இது பரம்பரையில் யாருக்காவது இருந்திருக்கும், அதனால வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். 3 to 5% தான் ஜெனட்டிக்கா டிரான்ஸ்மிட் ஆகுது. மரபணு மூலமா ஆட்டிசம் டிசார்டர் வரல. இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க வேக்சின்ஸோட சைடு எஃபெக்ட். ஸோ என்னுடைய அனுபவத்தில் உறுதியா 3 to 5% கூட ஜெனட்டிக் கிடையாது. அதாவது 3 to 5% மேல ஜெனட்டிக் கிடையாது. வேக்சின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது.